இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சிறையில் பல்வேறு நட்புகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும். அதில் சில முக்கியமான நபர் தான் மணல்மேடு சங்கர். அவரை டெல்டா கிங்னு சொல்லுவாங்க. குறிப்பாக உங்களுக்கு மணல்மேடு சங்கர் சிறையில் எப்படி அறிமுகமானார், அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? தான் பிறந்த சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக கொஞ்சம் கோபமாக பேசுறது, யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறது, அப்படி ஒரு ஹீரோயிஸ் ரவுடிசத்தை நோக்கி நகர்ந்தார். சிறைக்குள்ள முதல் குற்றவாளியா சிறைக்கு போற யாரா இருந்தாலுமே வெளியே வரும்போது பல்வேறு வழக்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளியா தான் வருவாங்க. அப்படிதான் சிறை பார்க்கும். ஆனா சங்கர் கிட்ட அந்த எந்த பழக்கமும், நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், பெரிய உயர்ந்த ஆதிக்க சாதியா இருக்கலாம், நீ கட்டையில தான் படுக்கணும், ஆயில் தண்டனை வாங்கினா நீ தரையில தான் படுக்கணும், நீ ஒன்று மெத்தையில படுக்க முடியாது. அந்த இடத்துல எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பான்மை அப்படி சங்கருக்கு தொடர்ந்து இருக்கும். மேல உலக குற்ற வழக்கில் இருந்தவங்க எல்லாருமே அதுல ஒரு 6-7 பேர் சொகுசா இருப்பாங்க. மற்ற எல்லாருமே கொஞ்சம் வறுமையில கஷ்டப்படுறவங்க தான். அந்த 6 பேர் சிறைக்குள்ள எல்லா சலுகையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை சங்கர் வந்திருந்தாப்ப வந்தன சங்கர் முறைப்பாப்புல எல்லாரையும் அவங்களெல்லாம் நான் சொல்லி சிறைங்க இங்கே யாரையும் முறைக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள்லாம் என்ன அவங்களாம் விட்டு வச்சிருக்கீங்க, இங்கே வரக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு வாங்கிட்டுலாம் வரக்கூடாது பாப்பு. சிறையில் நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது, நீ நமக்கு பகைனா வெளியே பார்த்துட்டு போயிடணும். காவல்துறை நம்மளுக்கு என்கவுண்டர் பண்ணிடுவாங்கிற மணலை கொண்டாரு. ஏன்னா உள்ளுணர்வு அவருக்கு இருந்துச்சு. என்ன காரணம்னா, உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்ககிட்ட லாஸ்டா பேசும்போது என்ன மைண்ட் செட்ல பேசினாரு? இல்லை ஆனால் இப்போ அவர் சாவு துணிஞ்சவர் தான். அவருக்கு எப்பயுமே சாவுன்ற மணலே இருப்பார். எதிரி ஒன்று கொள்ளுவாங்க, இல்லை நம்ம இந்த மாதிரி படுகொலைக்கு உட்படுவோங்கிற மணலே இருப்பாப்புல. அவரை கொண்டு வந்துட்டாங்க, அவரை ஓட சொன்னாங்க போலீஸு, எஸ்கார்டு. அவர் ஓட மாட்டேன்னு சொன்னார். நீ சுடன்னு முடிவு பண்ணிட்டு என்னை சுடு, நெஞ்ச தூக்கி நிற்கிறேன் சுடு அப்படின்னாரு. ஏன்னா திமுறா பேசுறியான்னு சொல்லி சங்கரை கை நீட்டு கை நீட்டு பேனட்டை வச்சு அடிக்க வந்திருக்காங்க. அவர் பேனட்டே பிடிச்சி அவங்கள அடிக்க போயிருக்காப்புல. அப்படி ஒரு செத்த பிணத்தை போய் யாரோ ஒரு நபர் இப்படி செய்கிறது செஞ்சதா தகவல் காவல்துறைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாட்டு போனாங்க, செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது செத்த பிறகும் ஒரு மீது இவ்வளோ கோபம், ஆத்திரம் இருக்குது, வன்மம் இருக்குன்னா அது எவ்வளோ இப்படி கொடூரமானது. இப்போ மனிதம் என்பதை நம்ம எதை தாண்டுறோம்? இப்போ மனிதனையும் பேசுகிறோம், மனிதம் சொல்கிறோம், எறும்பு கூட துரோகம் செய்ய மாட்டோங்கிறோம். ஒரு செத்த பிணத்தை ஒரு மனித ஒரு உடலை குத்துறது, கிழிக்கிறதுனா அந்த மாதிரி கொடூரங்கள் இருக்குல்ல. அப்போ இதை தான் நம்ம கண்டிக்கிறோம். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விசிகாவின் இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் திருமிகு மாலின் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் மாலின் சார். வணக்கம். உங்களுக்கு சிறை ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. சிறையில் பல்வேறு நட்புகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும். அதில் சில முக்கியமான நபர் தான் மணல்மேடு சங்கர். அவரை டெல்டா கிங்னு சொல்லுவாங்க. குறிப்பாக உங்களுக்கு மணல்மேடு சங்கர் சிறையில் எப்படி அறிமுகமானார், அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? மணல்மேடு சங்கருடைய கடந்த பிப்ரவரி 5 தான் 14 வருஷம் ஆச்சு அவருடைய நினைவு நாள். ஒரு நல்ல ஒரு இளைஞர், நல்லா உடல் கட்டான இளைஞர், நல்ல அழகான தோற்றம் உள்ள ஒரு நல்லா சிவப்பு அழகான தோற்றம், ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகனுக்கான ஒரு அடையாளம் அவர் முகத்தில் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட எப்படி இந்த டெல்டா கிங் ரவுடிசம், தலித் ரவுடிசம் இதுக்குள்ளே எப்படி ஆட்பட்டாருன்னா, ஒரு 16 வயசில் அவங்க குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி, டார்ச்சர். என்ன டார்ச்சர்? அஞ்சப்பர்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஊரில் கொஞ்சம் சாராயவாரி போல், அவர் குடும்பத்தை நெருக்கடி கொடுத்து அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அடித்து ஏதோ பிரச்சனை பண்ணார் போல். அதுக்கு அந்த அஞ்சப்பரை பேருந்தில் வச்சு தலையெடுத்து வெட்டி படுகொலை செய்து தலையெடுத்து எங்கே அவங்க அப்பா அம்மாவை அடித்தாங்களோ அந்த இடத்துல தலையை உருட்டி விட்டு தகவல். இப்படியே இப்படியே வளர்ந்து வரப்போ, ஏன்னா ரவுடிசத்தை 2 வகையாக பார்க்கலாம். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நீண்ட நாள் சிறையில் இருந்தனால சாதியத்திற்காகவும் ரவுடிசம் உருவாகிறவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் கூலிப்படை கலாச்சாரத்தில் ரவுடிகளாக உருவாகுவாங்க. சில பேர் நட்புக்காண்டி ரவுடிசமாக உருவாகுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மணல்மேடு சங்கர் தான் பிறந்த சமூகத்தில் நடக்கிற கொடுமைகளுக்கு எதிராக கொஞ்சம் கோபமாக பேசுகிறது, யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்கிறது, அப்படி ஒரு ஹீரோயிஸ் ரவுடிசத்தை நோக்கி நகர்ந்தார். அங்கே நடக்கிற இந்த நாகப்பட்டினம், சீர்காழி, மயிலாடுதுறை இது போன்ற பகுதியில், தஞ்சாவூர், அதை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் நடக்கிற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக
உடனே போகிறது, நிற்கிறது, மக்கள்கிட்ட பார்க்குறது. சிறைக்கு வர அவர் சிறையில் நீண்ட நாள் சிறையில் இருந்திருக்காரு, தொடர்ந்து சிறையில் கடலூர், திருச்சி, சேலம், மதுரை தொடர்ந்துருக்காரு. அப்படி எல்லா சிறையிலும் போனாலும் அங்கே உள்ள தலித் இளைஞர்கள்ட்ட ஒரு நட்பாக இருக்கிறது. தலித் இளைஞர்களை தாண்டி பிற சமூக இளைஞர்கள்ட்டையும் நட்பாக இருந்திருக்காரு. ஏன்னா இருந்தால் மணல்மேடு சங்கருடைய அந்த என்கவுண்டருக்கு பிறகு டெல்டா மாவட்டத்தில் நடந்த 2-3 மிகப்பெரிய படுகொலைகள். அந்த படுகொலையில் வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் வகுப்பை சார்ந்தவங்களே வந்து சங்கருக்காக போய் இப்போ சம்பவத்தை ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ அவர் இந்த சாதி கடந்து தன் சாதி சமூகத்திற்காக வந்தாலும் அதை விட மற்ற எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு அவங்களோட நட்பாக இருந்து பொது நோக்கத்துக்கு, பொது எதிரான சிக்கல்களுக்கு தாண்ட சங்கத்தை போனால் தீர்க்க முடியும் அப்படின்ற மனநிலையை அந்த மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உருவாக்கி வச்சிருந்தாப்புல. ரெண்டாவது ஒரு எனக்கு சிறைக்குள்ள நட்பு. சிறைக்குள்ளே வந்து சில நாட்களே வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு குணாதிசயம் சில பேத்துக்கு இருக்கும். சில ரவுடிகிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மோசமான நடவடிக்கைகள் இருப்பாங்க. இந்த கஞ்சா போடுறது, அந்த என்ன சொல்கிறேன்னா சின்ன பசங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, மாதிரி மோசமான நடவடிக்கை பழக்கங்களாக இருக்கும். சிகரெட் குடிப்பதும். சங்கர்கிட்ட அந்த கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை. சங்கர்கிட்ட அந்த கெட்ட பழக்கமே கிடையாது. ஒரே ஒரு முறையாக சிகரெட்டு கேட்டார். அது கூட வந்து அவருடைய கூட இருந்த குரசிவான ஒரு நபரை வந்து படுகொலை செஞ்சிட்டாங்க திருப்பூரில் வச்சு. அதற்காண்டி தான் வந்து சிகரெட்டு குடித்தாப்புல. அது ஒரு பழக்கமாக வச்சுக்க மாட்டாப்புல. ஓரளவுக்கு தன் உடல் மீது அவ்வளோ அக்கறை உள்ள ஒரு நபர். சில எல்லா ரவுடிகளுமே வந்து உடல் மீது அக்கறை உள்ளவங்க இருப்பாங்க. ஓகே. ஏன்னா சில ரவுடிகள் வந்துட்டு டெய்லியும் காலைல எழுந்திரிச்சுன்னா சிறையில் வந்து நல்லா விளையாடணும், உடலை திடக்கட்டமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு உணவு பழக்கத்தை கூட கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. ஓகே. ஏன்னா அது நான் நிறையா ரவுடிகள்கிட்ட பார்த்துருக்கேன், நண்பர்களும் பார்த்துருக்கேன். விளையாடுவாங்க, காலை மாலையும் விளையாடுவாங்க, 2 நேரம் விளையாடுவாங்க சிறைக்குள்ளே. உடம்பு அவ்வளோ திடக்கமாக வச்சுக்குவாங்க. ஆனால் சங்கர் அதேமாதிரி தான். காலை மாலை விளையாடுவாப்புல, செட்டில் விளையாடுவாப்புல, வாலிபால் விளையாடுவாப்புல. விளையாட்டு மீது ஒரு பெரிய காதல், ஒரு காதல். என்னென்னா சிறை வந்து கெட்ட பழக்க வழக்கங்களை ஈஸியாக கொடுக்கும். ஏன்னா வந்து நீங்கள் சிறைக்குள்ள முதல் குற்றவாளியாக சிறைக்கு போகிற யாராக இருந்தாலுமே வெளியே வரும்போது பல்வேறு வழக்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளியாக தான் வருவாங்க. அப்படி தான் சிறை பார்க்கும். ஆனால் சங்கர்கிட்ட வந்து அந்த எந்த பழக்கமும் நல்லா சாப்பிடுவாப்புல, அப்படி தான் இருப்பாப்புல. நான் ஒரு முறை கேட்டேன், ஏன் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஏன் வந்தீங்க? ஏன்னா நான் சிறைக்குள்ளே எல்லா சமூகத்தில் ரவுடிகிட்டையும் பழகிருக்கேன். வர்ஜு செல்வம், மணல்மேடு சங்கர், டாக் ரவி, அழகர், மோகன், இப்படி எல்லாரோடையும் நான் நட்பாக பழகிருக்கேன், வச்சுருக்கேன். எங்கள் செல்லையும் பக்கத்தில் இருந்திருக்காங்க. அப்படி நான் இப்போ பசுவி பாண்டியனை நிறைய பேர் சொல்லலாம், லீலாவதி கொலை வழக்குள்ள மருந்தவருங்க, நிறைய பேர்கிட்ட பழகும் வச்சுங்களேன். நக்சல் பாரிகள் அமைப்பு இந்த அவங்கள்ட்டலாம் பழகுவோம். அப்போ எல்லாருக்கிட்ட இருக்க குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா வேறு வகையாக இருக்கும். ஆனால் சங்கர்கிட்ட ஒரு குணாதிசயம் என்னென்னா 4 பேருக்கு உதவி செய்யணும். சிறைக்குள்ளேயும் உதவி செய்கிறது கஷ்டம். சிறைக்குள்ளே உதவி செய்யணும்ல, ஒரு ஜட்டி கூட வாங்க முடியாது, ஒரு போட்டுக்கு டவுஸ் வாங்க முடியாது, எல்லாமே வறுமையிலாம் இருப்பாங்க சிறைக்குள்ளே. அந்த இடத்துல சங்கர் வந்து யாராக இருந்தாலும் வந்து தன்னிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துருவாப்புல. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். என்னங்க அப்படின்னா, இல்லைண்ணே அவன் இல்லைன்றானே, நம்ம இருக்கலண்ணே. இப்போ என்கிட்ட சில குணாதிசயம் இருக்குது. என்னென்னா வந்து நான் நிறையா இங்கே தலைவர்கிட்டையும் பார்த்துருக்கேன். மற்றும் ஒரு பொருள் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்று கொடுத்து பழகணுன்னு இருக்கும். நம்மகிட்ட 10 ரூபா இருக்குன்னா எனக்கு 5 ரூபா போதும், ஒரு 5 ரூபா ஒருத்தன் கொடுத்துருன்னு நினைப்போம். அப்போ சிறைக்குள்ளே இந்த பழக்கத்தை உருவாக்குறோம். நீ வெளியவே கொடுக்க மாட்டேன், சிறைக்குள்ளே வந்து 5 ரூபா இருக்குல்ல, நமக்கு 5 ரூபா போதும், அவனுக்கு 5 ரூபா கொடுப்போம். என்கிட்ட 2 கைலி இருக்குது, அவனுக்கு கைலி கொடுப்போம். கைலி இல்லாமல் நிற்கிறான், அவன் டவுசர் இல்லாமல் நிற்கிறான்ல, அவன் ஜட்டி இல்லாமல் இருக்கான்ல, ஷர்ட் இல்லாமல் இருக்கான்ல. அப்போ நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு கொடுக்குறோம்ல, அது வந்து சிறைக்குள்ளே வந்து சங்கர் போன்ற நபர்களுக்கு இருக்கும். இப்போ எங்களுக்கே நாங்களே வந்து யாராக இருந்தாலும் துணி கொடுப்போம். அது என்னன்னா வந்து அது இந்த சாதியெலாம் கிடையாது. எனக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு, இந்த சாதியை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு சில அவமானமாக இருக்கும். ஏன்னா சிறை வந்து சாதி கடந்து தான் இருப்போம். ஓகே. சிறை வந்து சாதி கடந்து தான் இருப்போம். ஆனால் சாதியை உருவாக்கும் சிறை அது வந்து வேறு மாதிரி உருவாக்கும் வச்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி சிறை சாதியை வந்து உடைக்கும். ஏனென்றால் சமைக்கிற இடத்துல யார் இருக்கான்னு தெரியாது. ஆமாம், எல்லா சமூகமும் சமைப்பாங்க. அப்போ எல்லாரும் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டாகணும் ஒன்று. 2வது குளிக்கிற இடம், படுக்கிற பக்கத்தில் நீ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரிய உயர்ந்த ஆதிக்க சாதியாக இருக்கலாம், நீ கட்டையில் தான் படுக்கணும். ஆமாம், ஆயில் தண்டனை வாங்கினா நீ தரையில் தான் படுக்கணும்.
இவனுக்கு மெத்தையில் படுக்க முடியாது. அப்போ அங்கே வந்து அந்த இடத்துல வந்து எல்லா சமூகத்தையும் அரவணைச்சு எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மை அப்படி சங்கருக்கு வந்து தொடர்ந்து இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த செல்ஃபோன் இருக்கும்ல, அதெல்லாம் அரிதாக பார்க்காதவன், அதை பற்றி பேசாதவங்களாம் நிறைய பேர் சிறைக்குள்ள இருப்பாங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் சொல்கிறீங்க? 2004. ஓகே. அப்போது எல்லார்கிட்டையுமே செல்ஃபோன் கிடையாது. 2004 எல்லார்கிட்டையும் செல்ஃபோன். 2004 2005. அப்போ சிறைக்குள்ளே வந்துட்டு மோட்டோலான்னு ஒரு செல். ஓகே. மோட்டோலா. அப்போ 2-3 மோட்டோலா வச்சுருப்பாப்புல சங்கர். நோக்கியா பட்டன் செல்லுன்னு சொன்னேன். அப்போ என்னன்னா இந்த சாமானிய இந்த சிறைக்கு வந்து பல மனைவியை கொண்டுட்டு அண்ணன் தம்பி அப்படிலாம் வந்திருப்பாங்களே, அவங்களாம் சங்கடம் போய் நிற்பாங்க. அவங்க எல்லா சமூகம் நிற்பாங்க. ஆனால் ஒரு ஃபோன் பேசிக்கணும் வீட்டுக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் பார்ப்பேன் அங்கேருந்து வெளியேண்டு, பரவாயில்ல அவங்க பேசுங்கண்டு. அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு பிபிஎல் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு 5 ரூபா 10 ரூபான்னு போகும். ஆமாம். அப்படியே இதாக போயிட்டு இருக்கும். 50 ரூபாய்க்கு போட்டால் ஒரே நோட்டில் போயிடும் காசு. அப்போலாம் வந்து அது ரீசார்ஜ் 300 400 ரீசார்ஜ் பண்ணோன்னா அது உடனே போயிடும். அப்போ சங்கர் வந்து அதாவது ஃபோன் பேச விடுவாப்புல, பேசுங்கன்ட்டு. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அவருடைய செல்லு வாசலில் ஒரு 100 பேராவது ஃபோன் பண்ணி பேச நிற்பான். ஓகே. எல்லா சமூகத்துலையும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார்ஜ் போடணும், அவனை ரீசார்ஜ் பண்ணணும். என்னங்க இல்லைண்ணே பாவம்ண்ணே, அவன் எங்கே பேசுவான். அதனால சில அதிகாரிகள் வந்து சங்கரை வந்து நெருக்கடி பண்ண மாட்டாங்க. ஓகே. அதை நெருக்கடி பண்ணாமல் சரி போ 4 பேர் ஆனால் உதவியாக இருக்காங்களா அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் சங்கர்கிட்ட ஒரு கெட்ட என்னன்னா தனக்கு துரோகம் செஞ்சால் சங்கருக்கு பிடிக்காது. ஓகே. நம்பிக்கையாக சிறைக்குள்ளே பழகிறவ யாராவது சமைச்சா தான் சாப்பிடுவாப்புல. நம்பிக்கை இல்லாமல் ஒரு சாப்பாடை கொண்டு வந்து ஏதாவது புதுசாக கொடுத்து தான் சாப்பிட மாட்டாப்புல. இந்த நேர்காணலுக்குலாம் போயிட்டு பசங்க அதுன்னு வாங்கிட்டு வருவாங்களே, அவனுங்களும் நினைக்கலாம் நம்ம கொடுத்தா சாப்பிட மாட்டாருன்னு. அவர் சாப்பிட காரணம்னா உன்னையே தெரியாமல் ஒருத்தன் எனக்கு ஏமாத்தியா வச்சு விட்ருவான். உன்னை நீயே கொண்டு வர தெரியாமல் நேர்காணலில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு எனக்கு கொடுத்துருவா. அது வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி எனக்கு என்ன பிரச்சனை ஆயிருந்து யார் கொடுத்தாலும் வாங்கி வச்சுருவாப்புல, சாப்பிட மாட்டாப்புல. நான் கூட கேட்டவனால ஏன் வாங்கி வைக்கிறீங்கன்னு. அவன் மனசு புண்பற்றக்கூடாதுண்ணே, அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்துருக்காங்க, நம்ம அண்ணனை கூட கொடுக்குறோன்னு வருவாங்க. நான் அதை முன்னாடி வேணாம்னு சொன்னோம்னா தப்பானப்பா, வாங்கி வச்சோம்னா பசங்க சாப்பிட்டுக்குவானுங்களா, அதை வாங்கி வச்சேன் அப்படின்னு. ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? இல்லைண்ணே நம்ம எதுக்கு சாப்பிட்றோம், நமக்கு தான் இருக்கலண்ணே. ஏன்னா அவர் ஸ்நாக்ஸு தான் வச்சுருப்பாப்புல. அவங்களுக்கு டெய்லி நேர்காணல் வந்துடுவாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க, பசங்க வந்துடுவாங்க. ஏன்னா சங்கருக்கு நேர்காணல் பார்க்குறதுக்குன்னே முதல்ல தங்கியிருப்பாங்க. ரூம் போட்டு தங்கி வந்து நேர்காணல் பார்க்க வைக்க, இவர் என்ன சொல்கிறாரோ அது வெளியே போய் செய்ய வைக்க, இப்படி தொடர்பில் இருப்பாங்க. அதனால் நமக்கு எதுக்குண்ணே அப்படின்ட்டு. ஆனால் அதில் கவனமாக இருப்பாப்புல, யார்கிட்ட வாங்கி சாப்பிடணும், யார்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது. சாப்பாடுமே சரி, கிச்சனில் போய் கேண்டீனில் போய்ட்டு சாப்பாடுருவாங்க. அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடுருவாங்க வயலுக்கு. அதுக்கு நம்பிக்கை ஒரு ஆள் வச்சுப்பாப்புல. அவன் தான் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டான். சமைப்பாப்புல ஒருத்தர் விஜின்னு சொல்லி, விஜி குழம்பு வச்சு சமைச்சு வச்சா சாப்பிடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வட்டார சிறைக்குள்ள வச்சுனால எவ்வளோ பேர்கிட்ட பண்ணாலும் மரியாதையாக அண்ணன் வாங்கினேன் வாங்க தொடர் அப்படி தான் இருப்பாப்புல. ஒரு என்ன சொல்லணும்னா சிறை வந்து இப்படியெல்லாம் சிறையில் இருப்பாங்களாங்கிற எனக்கு மணல்மேடு சங்கர் ஆச்சரியமான நபர். குறிப்பாக மதுரை மாதிரியான சிறைகளை வந்து இந்த சாதிய முறைகள் நிறைய இருக்கும். இவர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர், ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவர் காரணமாக அந்த மோட்டிவ் அப்படிலாம் உருவாகியிருக்கா மதுரை சிறையை பொறுத்த வரைக்கும்? இல்லை, மதுரையில் நாங்கள் இருக்கும் போதுமே சில மோட்டிவ்கள் இருக்கும். லீலாவதி கொலை வழக்கர் இருந்தாங்க. அவங்க முக்குளத்துறவு போய் சேர்ந்தால் கூட அவங்களாம் நட்பாக தான் பழகுவாங்க, பேசுவாங்க. அந்த நேரத்தில் வந்து மேலளவு வழக்கில் உள்ள குற்றவாளி ராமர், அந்த 17 பேர் ஆயுள் தண்டனில் வந்து இருந்தாங்க. எங்களுக்கு 8th பிளாக்லாம் அவங்க இருந்தாங்க. அப்போ சிறை சூப்பரெலாம் கொடுத்து சொன்னாங்க, அவங்க வந்து மேலளவு குற்றவாளி, உங்கள் கட்சிக்கு எதிராக இருக்கவங்க, எதுவும் முரண்பாடு வச்சுக்காங்கன்னு. அப்போ நாங்கள் சொன்ன சிறையில் எல்லாமே சிறைவாசி தான், ஆகையால் நம்ம போய் அங்கே போய் முரண்பாடெலாம் வச்சக்கூடாது, யாராக இருந்தால் என்ன எல்லாமே கைதி தான் அப்படின்ற மதிப்பு தான் இருப்போம். அவங்க குளிக்க போனோம்னா நான் குளிக்க போக மாட்டோம், சின்ன சின்ன விஷயத்தில் அப்படி தள்ளியே இருப்போம். அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் இருந்தால் அவங்க வர மாட்டாங்க, அப்படிமே தள்ளி இருப்போம். ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த நேர்காணல் ஃபைல், அந்த செவ்வாய்க்கிழமை ஃபைல் பார்ப்பாங்க. சூப்பரண்டு டாக்டர்லாம் வருவாங்க. அது ரோல் கால் ஃபைல், எல்லா பிளாக்கையும் சுத்தம் பண்ணிடுறாங்களா இல்லையான்னு பார்க்க வருவாங்க. யாருக்கும் தேவையாக குறைன்னுருவாங்க. அப்படி வரும்போது ஒரு நாள் வந்து இந்த குற்றத்தில் சாட்டப்பட்ட குற்றவாளிகள்லாம் வந்துட்டு ஃபைலில் உட்காரணும் வரிசையாக உட்காராமல் நின்றுட்டு இருந்தாங்க அந்த பிளாக்குள்ளே. அப்போ நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். அப்போ டக்குன்னு நான் வந்து எந்திரிச்செல்லாம் நிற்போம். அப்போ நாங்கள் இதெல்லாம் எந்திரிச்சுட்டோம். அப்போ ஒரு அதிகாரி வந்து என்ன எந்திரிச்சு நிற்கிறீங்க நீங்களாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்கள உட்கார சொல்லுங்கள், ஃபைல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவானது தானே, அவங்க நிற்கிறாங்க நாங்கள் உட்கார சொல்கிறேன். அப்போ நான் எதிர்த்து பேசுகிறேன். என்ன இப்படிலாம் சிறைக்குள்ளே பேசக்கூடாது, சிறை எல்லாத்துக்கும் பொதுவானது தான், நீங்கள் தான் அதிகாரியாக சிறையை சாதி பார்க்குறீங்க, நீ தான் பிரித்து வைக்கிறீங்கன்னு சொன்னேன்.
அப்போ ஒரு சூழல் மாறுச்சு. சரி அப்போ நீங்கள் எந்திரிச்சு இல்லைங்க, அப்போ நாங்கள் எந்திரிச்சு நிற்போம், அவங்க நிற்பாங்க. ஏன்னா டவுசர் போட்டு தான் நேர்காணல் போகணும். அப்படி ஒரு சிலர் வந்து வேட்டி கட்டி தான் நேர்காணல் போவாங்க, அந்த வழக்கில் உள்ளவங்களாம். சரி. அப்போ நான் சொன்னேன் நாங்களும் வேட்டி கட்டி போவோம். வேட்டியாக விரும்புவாங்க. அவங்க சொல்லுங்கள், அவங்களாம் வேட்டி கட்டியிருக்காங்க, எல்லோரும் டவுசர் போட சொல்லுங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து இருக்கும். இது என்ன அதிகாரிகளே ஊக்குவிப்பாங்க சில விஷயங்களை. அதிகாரிகளுக்கும் சாதி பாசம் இருக்கும். ஏன்னா வந்து அந்த மேல உலக குற்ற வழக்கில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அதில் ஒரு 6-7 பேர் வந்து சொகுசாக இருப்பாங்க. மற்ற எல்லாருமே கொஞ்சம் வறுமையில் கஷ்டப்படுறவங்க தான். அந்த 6 பேர் வந்து சிறைக்குள்ள எல்லா சலுகையும் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த சூழலை நாங்கள் வந்துட்டு சரி சிறை அவங்களுக்கு கிடைக்குது, நமக்கு கிடைக்கலன்னு கோவப்படக்கூடாது. அப்படிப்பட்ட சூழலை சங்கர் வந்து வந்திருந்தாப்புல. வந்தோன்னு சங்கர் வந்து முறைப்பாப்புல எல்லாரையும் அவங்களெல்லாம். நான் சொல்லி சிறைங்க இங்கே யாரையும் முறைக்கக்கூடாது, இல்லைண்ணே நீங்கள்லாம் என்ன அவங்களாம் விட்டு வச்சுருக்கீங்க, இங்கே வரக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு வாங்கிட்டுலாம் வரக்கூடாது பாப்புல. சிறையில் நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது. நீ நமக்கு பகைனா வெளியே பார்த்துட்டு போயிடணும், அது கட்சி பகை தான். அதனால் இங்கே சாதி பகையில் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம இப்போ சமூகத்துக்கு கொலை பண்ணாங்க, அப்போ அதுக்கு வந்து வெளியே வந்து பேசுகிற வைக்கிறக்கணும். சிறைக்குள்ளே வந்து மற்ற கைதிகள் மனதில் வந்து நாம் சாதி பார்த்துன்னு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் வந்து எங்கள் பிளாக்கில் நாங்கள் வந்து தொடர்ந்து புரட்சி அம்பேத்கருடைய பிறந்த நாள் நினைவுல கொண்டாடிருக்கோம். நாங்கள் எல்லாரையுமே கூட்டு வச்சு தான் பேச வச்சுருக்கோம். எல்லாரையுமே கூட்டு வச்சு தான் பேசியிருக்கோம். அதுலேயும் வந்து குறிப்பாக நான் இப்போ சொல்லணும்னா, ஒரு முறை அம்பேத்கருடைய நினைவு நாள் கொண்டாடும் போது அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது மேலவளவில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு மீன் வியாபாரி பாண்டின்னு நினைக்கிற ஒரு பேர் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. பாண்டி மீன் வியாபாரி, அவர் 16 அக்யூஸ்டு. அவரை வந்து அம்பேத்கர் படத்துக்கு மாலை போட சொன்னேன், பூ போட்டார் அம்பேத்கர் படத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அங்கே நாங்கள் மாகாயிக்கா, கம்யூனிஸ்ட் கட்சி, எம்எல் பார்ட்டி, மற்ற எல்லா அமைப்புகளும் கூப்பிட்டு தான் நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துகிறோம். அப்படி நடத்தும்போது முக்குளத்துறவு போய் சேர்ந்து இந்த உசிலம்பட்டி பாண்டி அண்ணன் ஒருத்தர், உசிலம்பட்டி பாண்டி அவர் பேர் பாண்டி அண்ணன், மாக்காய்க்கால செல்வராஜ்னு சொல்லி அவர் பிரமலை கல்லூரி போய் சேர்ந்தவர். அவர் செல்வராஜ், அவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சேர்ந்தவர். அவரை கூட்டு வந்து அம்பேத்கர் நிகழ்ச்சி நடப்போம், அவரும் கூட செஞ்சு செய்வார். அதனாலேயே அவர் மாக்காய்க்கால இருந்தால் கூட அவர் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் எங்கள் எஸ்சிபி கூட நிற்கிறீங்க வைவாங்க அவரை. அவர் என்ன சொல்லுவார், இப்படி வைக்கிறாங்க மாலினா எஸ்சிபி கூட சரிங்கன்னு வைக்கிறாங்கன்ட்டு. நாங்கள் சிறைக்குள்ள என்ன செஞ்சோம்னா, இந்த எல்லா அமைப்பும் சேர்ந்துமே வந்து படிப்பு வட்டம்னு ஒரு வட்டத்தை உருவாக்கி அந்த மாதிரி நக்கீரன், ஜூனியர் விடன், ஆனந்த விடன், என்னென்ன புத்தகமோ அரசியல் புத்தகங்களும் சரி, நாளிதழ்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வெளியே இருந்து வாங்கிட்டு சொல்லி இந்த வாரம் 10 ரூபா 20 ரூபான்னு போடுவோம். ஒரு 15 பேர் போட்டு புத்தகங்கள் வாங்கி படிப்போம். அதற்கு ஒரு நண்பர் வந்து அல்லுமா இயக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் இமாமலி கேஸில் எஸ்கேப் கேஸில் ஒருத்தர் இருந்தாப்புல. அந்த இமாமலி எஸ்கேப் கேஸில் அவர் தான் அந்த புத்தகத்தெல்லாம் வாங்கி கொடுத்துடுவாப்புல. ஏன்னா அவங்க டெய்லி நேர்காணல் போவாங்க, சொன்னோம்னா உடனே வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எல்லா புத்தகமும். அப்படியே நட்பாக இருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து மதுரை சிறையில் அந்த சாதியை கடந்து ஒரு தோழமை, நட்பு, உறவும். இது சங்கருக்கு தெரியாது, இது மணல்மேடு சங்கருக்கு அவருக்கு இதை பற்றி தெரியாது. அப்போ நான் எடுத்து சொன்னேன், நீங்கள் மதுரை பொறுத்தளவுக்கு பாளையங்கோட்டையோ இல்லை சென்னை போன்ற இடங்கள் மாதிரிலாம் மதுரை கிடையாது. மதுரை முழுக்க முழுக்க வந்து நட்புக்காண்டி கொலை அந்த சம்பவங்கள் ஈடுபட்டதான் ஒழிய சாதிய கொலைகள் மதுரை கிடையாது. அது மேலளவு 1-2 இடங்களில் மேலளவு படுகொலை, இல்லை கிராமத்தில் சாதியம் நடக்கும், கிராமத்தில் நடக்கிற படுகொலை தான் ஒழிய இதுக்குன்னே ஒரு குறிப்பாக இருப்பெல்லாம் கிடையாது. இப்போ தென் மாவட்டம் நீங்கள் இப்போ திருநெல்வேலி சாதிய படுகொலை நடந்துகிட்டே இருக்கும், 2 சமூகம் 3 சமூகத்துக்குள்ளேயும் மோதல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மதுரையில் வந்து அப்படி சாதிய படுகொலைன்னு சொல்ல முடியாது. அது வந்து கிராமத்தில் சாதிய படுகொலை நடந்திருக்கும், அந்த கிராமத்தில் நடந்திருக்கும். அந்த மாவட்டமே அப்படி இருக்காது. நட்புக்கு படுகொலைக்காக பழக்கத்துக்காக பண்ணுறது தான் நிறைய. மதுரை கொலைகள் பார்த்தீங்கன்னா அதுதான். அப்போ சங்கருக்கு நான் புரிய வச்சேன், நீங்கள் வந்து இங்கே வந்து மற்ற மாவட்டம் நினச்சிடாதீங்க, இங்கே வந்து இந்த சூழல் வேற. அப்படி சொன்ன சங்கருக்கு தான் பின்காலத்தில் மதுரையை சேர்ந்தவங்களே அவருக்கு வந்து ஒரு பெரிய பலமாக உதவியாக இருந்தாங்கிறது இன்றைக்கும் வரலாற்றில் இருக்குது. ஏன்னா சங்கர் இறந்த பிறகும் சங்கருக்காக மதுரையில் இருந்த முக்குலத்தோர்கள், செட்டியார்கள், மற்ற சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் சங்கருக்கு பெரிய ஒரு பலமாக உதவியாக இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த நட்பு அவங்க அந்த குடும்பத்துக்கும் அவங்களும் தொடருது எனக்கு தெரியும். குறிப்பாக மணல்மேடு சங்கர் என்கவுண்டரை செஞ்சிடறாங்க போலீஸ். சிறையிலிருந்து டெல்டாவுக்கு ஏதோ நீதிமன்றத்துக்காக போகிறாரு. நீதிமன்றத்திலே சொல்கிறாரு, எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, போலீஸே கூட வந்து என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீதிமன்றத்திலே அதை பற்றி பேசுகிறாரு. அவர் சொன்ன மாதிரியே டெல்டாவிலேருந்து சீர்காழின்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு சரியாக இருந்தால் சீர்காழின்னு நினைக்கிறேன், சீர்காழி சிறையிலேருந்து மதுரைக்கு கொண்டு வரும் வழியில்
புதுக்கோட்டையிலயோ எங்கேயோ வச்சு என்கவுண்டர், கந்தவர் கோட்டை, கந்தர்வ கோட்டையில வந்து என்கவுண்டர் செய்யறாங்க. என்கவுண்டர் எப்படி நடந்துச்சு? குறிப்பாக திட்டமிட்ட சதியா அல்லது என்கவுண்டர் தானா அது? அவர் வாய்தாக்கு அன்னைக்கு பிப்ரவரி 5 காலைல வாய்தாக்கு போகிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி 4 என்கிட்ட பேசுகிறாரு. நான் ஃபோனில் பேசுகிறேன், என்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் வாய்தா இருக்குண்ணே, நான் வந்து நீதிமன்றத்தில் அம்மா ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஓகே, அவங்க பேரில் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் செய்தியை பத்திரிக்கை செய்ய சொல்லுங்கண்ணே, யாருக்குனாச்சும் சொல்லுங்கண்ணே என்னாரு. நானும் இதை வந்து சில பேர் தெரியாது இப்போ வந்துட்டு, ஏன்னா தலைவர் எழுச்சி தமிழரிடம் மணல்மேடு சங்கர் விஷயமாக நான் போய் பேசியிருக்கேன், தலைவர் சொல்லியிருக்கேன், தலைவரும் வந்து அதிகாரிகிட்ட பேசியிருக்காரு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அன்றைக்கி நான் சிறையை விட்டு வெளியே வந்தனே, என்னோடு உடன் வந்த தம்பி அதிவீர பாண்டியன் இருக்கான், இன்றைக்கி இருக்கான். நாங்கள் தான் அண்ணன் சொல்கிறோம், அண்ணன் வந்து நான் அதிகாரிலாம் பேசுகிறேன்ப்பா, அந்த தம்பியை மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார். ஓகே, தம்பியை மட்டும் அமைதியாக இருக்க சொல்லு, மணல்மேடு சங்கர் சொல்கிறார், அமைதியாக இருக்க சொல்லுப்பா அப்படின்றாரு. ஆனால் அந்த 4 என்கிட்ட பேசுகிறாப்புல, வாய்தாக்கு நாளைக்கு போகிறேன்னா என்ன சொல்லுன்னு தெரியாதுன்னு. ஆனால் அவருக்கு மனதுக்குள்ளேயும் சரி அவருடைய அந்த தோற்றமே மாறிடுச்சு. அந்த கடந்த சில நாட்களில் என்னென்னா வந்து காவல்துறை நம்மளுக்கு என்கவுண்டர் பண்ணிடுவாங்கிற மனநிலைக்கு வந்துட்டார். ஏன்னா உள்ளுணர்வு அவருக்கு இருந்துச்சு. என்ன காரணம்னா, உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்ககிட்ட லாஸ்ட்டாக பேசும்போது என்ன மைண்ட் செட்டில் பேசினாரு? இல்லை, ஆனால் இப்போ அவர் அந்த சாவு துணிஞ்சவர் தான். அவருக்கு எப்பயுமே சாவுன்ற மனநிலையில் இருப்பார். எதிரி ஒன்று கொள்ளுவாங்க, ஓகே, இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி படுகொலைக்கு உட்படுவோங்கிற மனநிலையாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் ஏன்னா அவர் என்னென்னா எஸ்கார்டில் வச்சு எப்படி என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ராஜாராம் என்கவுண்டர். மதுரை சென்னையில் வந்து புழல் சிறையில் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும்போது தமிழ்நாடு மக்கள் விடுதலைப்படை ராஜாராம் வந்து சிலையம்பட்டி ராஜாராம் அவர் வாய்தா கூட்டு போகிறோம் கோட்டூரில் வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க. ஓடுன்னு சொன்னாங்க, அவர் ஓட மாட்டேன்னு சொன்னார். அந்த சரவணன் சொல்லி புதுக்கோட்டை சரவணன் வச்சு 2 பேரும் என்கவுண்டர் பண்ணாங்க. அது என்னென்னா அதே ஸ்டைலில் தான் சங்கர் நீதிமன்ற காவலில் இருக்கும்போதே சீரியல் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது கந்தவர் கோட்டை கீரனூர், அந்த கீரனூரில் வச்சு என்கவுண்டர் பண்ணுறாங்க. எனக்கு என்கவுண்டர் நடந்து ஒரு 6 மணி இருக்கும். 6 பகத்சிங்னு அண்ணன் வழக்கறிஞர் இருக்கார் மதுரையில், தமிழ் காண்டிலாம் வந்து உயர்நீதிமன்றத்துலாம் போராடினார், தமிழ் மொழி வழக்கு நடத்தணும் போராடினார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி சங்கர் என்கவுண்டர் ஆகிட்டார் தெரியுமா மல்லின்னு. அப்போல்லாம் பட்டன் செல்லு தான். ஆனால் தெரியலண்ணே, அப்போ நியூஸ் பாருங்க, நியூஸ் பார்க்குறேன், டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு. ரொம்ப வருத்தமாக போச்சு. அந்த நேரத்தில் தான் அண்ணன் எவிடன்ஸ்க்கு ஃபோன் பண்ணார், எனக்கு எவிடன்ஸ் அமைப்பு கதிரன்னு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் மாலையன் சங்கர் உங்களுக்கு தெரியுமாமே சொன்னாங்க அப்படின்னா. ஆமாம், நான் நண்பர் தானே, நம்ம சிறையில் இருந்தாருனே, தலித் நம்ம சமூகத்தை சேர்ந்தது தானே. சரி நம்ம போகலாமான்றார், போய் பாட்டு வரலாமா வரீங்களான்றார். போகலாம்னே, ஒன்றும் பிரச்சனை வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் ஒரு 4 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்குனார். நான் 4 மணிக்கு போயிட்டேன். அவருக்கு நானும் எவிடன்ஸ் கதிரன்னு ஒரு அம்பாஸ்டர் காரில் நேராக புதுக்கோட்டை இந்த கீரனூர் கந்தவர் கோட்டைக்கிட்ட என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்துக்கு போகிறோம். அங்கே போய் பார்த்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதேமாரி சங்கரை வந்து தஞ்சாவூர் மருத்துவமனையில் வச்சுருந்தாங்க, அரசு மருத்துவமனை வச்சுருந்தாங்க. அங்கே அவங்க அம்மா போலீஸ் எல்லாம் இருந்தாங்க, கட்சியினுடைய விடுதலை சிறுத்தையுடைய முன்னணி பொறுப்பாளர்னு இருந்தாங்க. நானும் அண்ணன் எவிடன்ஸ்காரும் உள்ள பர்மிஷன் கேட்டு உள்ளே போய் பிளாக் டிஷர்ட்டு ப்ளூ ஜீன்ஸு படுத்திருக்காங்கல்ல. ஏன்னா அந்த படம் இப்போ வரைக்கும் அண்ணன் எவிடன்ஸ் கதைட்டு இருக்குது. அது என்னென்னா வந்துட்டு அதை நினைக்கும் போது எனக்கு அழுகு வந்துடும். ஒரு கம்பீரமாக ஒரு மனிதன் வந்து யாராக இருந்தாலும் ஒரு கம்பீரமாக ஒரு மனிதன் வந்துட்டு அவன் மேலே குண்டடிப்பட்டு கிடந்தால் எப்படி இருக்கும்? அது வந்து என்னால் எனக்கே ஒரு அழுகு வந்துருச்சு. அந்த இடத்துல அழுதுட்டேன். நம்ம இது வரைக்கும் யாருக்கும் அழுது கிடையாது, எனக்கே அழுகு வந்துருச்சு. என்னடா இப்படி ஆடான்ட்டு. ஏன்னா ஒரு மாவீரன் இப்படி உடம்பு விரிச்சு இப்படி நிற்பாப்புல, டிஷர்ட் இப்படி ஏறி நிற்கும், இப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு பார்ப்பல. அந்த ஸ்டைல்லாம் பார்க்கும்போது படுத்துக்க தரையில் சிமெண்ட் வெறும் தரையில் படுத்துருந்தா அந்த ஸ்ட்ரெச்சரில் இது இணைச்சி பார்க்க முடியுமா? அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த நல்ல மனிதன் இப்படி இறந்துட்டான வேதனை. அன்னைக்கு அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வந்து காவல்துறை வந்து அவ்வளோ மோசமாக வந்தாங்க, திட்டினாங்க. ஆம்பெல்லாம் அவனை ஒண்டி மோதிக்க வேண்டியதானடா, ஏன்டா பொண்டுகப்பை மீதி வந்து அவனை சுட்டிங்கன்ட்டு அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிலாம் பார்த்து கேட்டாங்க. அங்கே அப்போ நாங்கள் விசாரிக்கும் போது பின்னால் விசாரித்த தகவல் என்னென்னா, அவரை கொண்டு வந்துட்டாங்க, அவரை ஓட சொன்னாங்க போலீஸு, எஸ்கார்டு. அவர் ஓட மாட்டேன்னு சொன்னார். நீ சுடன்னு முடிவு பண்ணிட்டு என்னை சுடு, நெஞ்ச தூக்கி நிற்கிறேன் சுடு அப்படின்னாரு. ஏன்னா திமிரா பேசுறியான்னு சொல்லி சங்கரை கை நீட்டு வந்த கை நீட்டு பேனட்டை வச்சு அடிக்க வந்திருக்காங்க. அவர் பேனட்டே பிடிச்சி அவங்கள அடிக்க போயிருக்காப்புல, சுடன்னு முடிவு சுடான்னு சொல்லி சண்டை போட்டிருக்காப்புல. அதை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து
யாரோ ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்து சங்கரை வந்து பார்த்துட்டு ஏதோ கத்தியாலே தொடையில் காயம் இருக்குது. ஓகே. ஒரு காயம் கத்தியால் குத்துன மாதிரி கிழிச்ச மாதிரி காயம் தொடையில். அப்படி ஒரு செத்த பிணத்தை போய் யாரோ ஒரு நபர் வந்து இப்படி செய்கிறது வந்து செஞ்சதா காவல்துறைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பாட்டு போனாங்க, செஞ்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது செத்த பிறகும் ஒருத்தன் மீது இவ்வளோ கோபம், ஆத்திரம் இருக்குது, வன்மம் இருக்குன்னா அது எவ்வளோ இப்படி கொடூரமானது. இப்போ மனிதம் என்பதை நம்ம எதை தாண்டுறோம்? இப்போ மனிதனையும் பேசுகிறோம், மனிதம் சொல்கிறோம், எறும்பு கூட துரோகம் செய்ய மாட்டோங்கிறோம். ஒரு செத்த பிணத்தை வந்து ஒரு ஒரு உடலை வந்து குத்துறது, கிழிக்கிறதுனா அந்த மாதிரி கொடூரங்கள் இருக்குல்ல. அப்போ இதை தான் நம்ம வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா காவல்துறை செய்த என்கவுண்டரும் தப்பு, அதை தாண்டி அந்த இறந்த மனிதன் உடல் மீது வந்து கத்தியை வச்சதும் தப்பு. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதனையும் பேசுகிறோம், மனிதம் பேசுகிறோம், நமக்குள்ள இவ்வளவு பகைமைங்கிறது இருக்கக்கூடாது. ரொம்ப நன்றி மாலின் சார். உங்களுக்கும் மணல்மேடு சங்கருக்குமான அந்த சிறை அனுபவங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. வெளியில் யாருக்கும் தெரியாத தகவல்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இந்த என்கவுண்டர் சம்பவம், என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகும் அவர் மீது தொடையில் வந்து ஒரு மிகப்பெரிய ரத்த காயம், அது எதிரிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மாலின் சார். நன்றி.